Hi friends, welcome to Lakshmi Max. 15 December 2025 yesterday நடந்த RRB Group D Shift 2 and 3ல கேட்ட GK and Science question டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் ஆகுது. 4th இயர் செலிப்ரேஷன்ல நம்ம இருக்கோம். ஸோ அதனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல NTPC 2025 கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான செலெக்ஷன் பேட்ச், RRB JEக்கான செலெக்ஷன் பேட்ச், SSC GDக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்திருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்க 1899 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் நான் டெய்லி பேசிஸ்ல படிக்கணும், எனக்கு MCQ ஃபார்மேட்ல கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 399. இங்கிலீஷ்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், SSC MTSக்கான டெஸ்ட் பேட்ச், NTPCயோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல SSC GDக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ண போறோம். நீங்க GD ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு GDயோட டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே SSC படிக்கிறேன், என் கையில எந்த மெட்டீரியலுமே இல்ல, எனக்கு மெட்டீரியல்ஸ் வேணும், இ-புக்ஸா வேணும், PDF ஃபார்மேட்ல மெட்டீரியல்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் SSC அண்ட் ரயில்வேக்கான இ-புக் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 999. ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. AI Action Summit in February 2025 was held in dash. ஓகேவா? AI Action Summit எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. பாரிஸ் பிரான்ஸ்ல நடந்திருக்கு. According to a report covering the period of 24 to 25, the state that topped India is rescuing children from child labor and also led in arrest was dash. 2024 to 25 ஆண்டில் குழந்தை தொழிலாளர் முறையிலிருந்து குழந்தைகளை மீட்பதில் இந்தியாவில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா. ஓகே, சைல்டு லேபர்ஸ் வந்து மீட்டெடுத்து அவங்களுக்கான அந்த வாழ்க்கையை வந்து இது பண்றது, அதுல முதலிடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா. ஓகே, in 2025 மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு வாஸ் given to 4 exceptional athletes. ஓகே, 4 விளையாட்டு வீரர்களுக்கு வந்து மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ல யாருனாலும் கேட்டிருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு 4 பேரோட நேம் கொடுத்து ஆட் ஒன் அவுட் மாதிரியும் கேட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தரோட நேம் மட்டும் கொடுத்துட்டு இவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்கலாம். ஸோ எஸ்டர்டே பாத்தீங்கன்னா மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்லயும் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்லயும் இது கேட்ட கொஸ்டின் தான், அதுதான் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் AI ஆக்ஷன் சமிட்டும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் ரிப்பீட் ஆகியிருக்கு. ஓகே, சோ இப்போ மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு? செஸ் கிராண்ட் மாஸ்டர் குகேஷுக்கு, அதுக்கப்புறம் ஹாக்கி கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங்க்கு, பேரா அத்லெட் பிரவீன் குமார். ஒரு ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா எந்த பேரா அத்லெட்டுக்கு இப்போ 2024 to 25க்கான மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு கிடைச்சதுங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தனியாவும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ பிரவீன் குமார். ஷூட்டர் யாரு? மனு பாக்கருக்கும் மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு கிடைச்சிருக்கு. இவங்க 4 பேருக்குமே கிடைச்சிருக்கு. ஓகேவா? 2025 மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு 4 விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட்டது. செஸ் கிராண்ட் மாஸ்டர் சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் குகேஷ், ஹாக்கி கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங், பேரா தடகள வீரர் பிரவீன் குமார், அதுக்கப்புறம் துப்பாக்கி சுடும் வீராங்கனை மனு பாக்கர். இவங்க 4 பேருக்கும் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஹூ ஒன் த விமன் சிங்கிள் பிரெஞ்ச் ஓபன் இன் 2025? ஓகே, 2025 ஆண்டு பெண்கள் ஒற்றையர் பிரெஞ்சு ஓபன் பட்டத்தை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கோகோ காஃப். ஓகேவா? சோ இவங்க வந்து வின்னு. இவங்க யாரை தோற்கடிச்சாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ வேர்ல்டுல இவங்க நம்பர் 2ல இருக்காங்க. ஓகே, நம்பர் 2ல இருக்காங்க. நம்பர் 1ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை இவங்க வந்து தோற்கடிச்சிருக்காங்க. அந்த பிளேயரோட நேம் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிரெஞ்ச் ஓபன் 2025ல வின்னர் யாரு அப்படின்னா கோகோ கப். ரன்னர் யாருங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ டியூ டு. இது பாத்தீங்கன்னா முன்னாடி போன வருஷம் நடந்த குரூப் டில கூட கேட்ட கொஸ்டின் தான். எதன் காரணமாக வானம் வந்து நீல நிறமாக தோன்றுகிறது? எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், ஒளி சிதறல் காரணமாக தான் வானம் வந்து நீல நிறத்துல இருக்கு. அனோடைசிங்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனோடைசிங்னா என்ன அப்படின்னா அலுமினியம் மற்றும் மெக்னீசியம் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு ஆக்சிஜனேற்ற செயல்முறை தான். அண்ட் ஆக்சிடைசிங் ப்ராசஸ், சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஆக்சிஜனேற்ற முறையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அனோடைசிங் முறை. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் அண்ட் மெக்னீசியம் இந்த பொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆக்சிஜனேற்ற முறை, ஆக்சிடைசிங் ப்ராசஸ் தான் அனோடைசிங். ஓகே. BrahMos Aerospace Integration and Testing Facility was inaugurated in dash. சோ பிரம்மோஸ் விண்வெளி ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை வசதி எங்கு திறக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா லக்னோ உத்தரப்பிரதேஷ்ல திறக்கப்பட்டது. யாரு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். ஓகே. பிரம்மோஸ் விண்வெளி ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை வசதி எங்கு திறக்கப்பட்டது? லக்னோ உத்தரப்பிரதேசத்துல. Which one of the following is a heterogeneous mixture? பின்வருவனற்றுள் எது பன்முகத்தன்மை வாய்ந்த கலவையாகும்னு கேட்டிருக்காங்க. சோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்க், பால். ஓகே. மகரந்த சேர்க்கைக்கு பிறகு மகரந்த துகள் டேஸ் மீது விழுகிறது. ஓகே. மகரந்த சேர்க்கை, சோ தாவரங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு இனப்பெருக்க முறை தான் என்னது? மகரந்த சேர்க்கை. ஓகே. சோ இந்த மகரந்த சேர்க்கையில மகரந்த தூள் வந்து எதுல போய் விழும்? இதுதான் கொஸ்டின். சூலகத்துல விழும். ஏன்னா மகரந்தம் அப்படிங்கிறது வந்து பூக்கள்ல ஆண் இனப்பெருக்க உறுப்பு. சூலகம்ங்கிறது பூக்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பெண் இனப்பெருக்க உறுப்பு. சோ இந்த மகரந்த தூள் வந்து எதுல போய் விழும்? சூலகத்துல விழும். ஓகேவா? சோ இதுதான் அவங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்திருக்கும். சூலகம் தான் என்னதுல இருந்திருக்கும்? ஆப்ஷன்ல இருந்திருக்கும். ஓகே. சோ மகரந்த தூள் வந்து சூலகத்துக்கு மேல விழுந்ததுக்கு அப்புறம் முளைத்து ஒரு மகரந்த குழாய் வந்து உருவாகும். ஓகேவா? சோ அதுல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும்? அங்கு கருமுட்டையில் உள்ள முட்டையுடன் இணைவதன் மூலம் கருத்தரித்தல் வந்து நடக்கு. பிளான்ட்ல எப்படி வந்து கருத்தரித்தல் நடக்கு? அதுல கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரந்த துகள் வந்து எதுல விழும்னு கேட்டிருக்காங்க. சூலகத்துல போய் விழும். ஓகே. ஆஃப்டர் எ போலன் கிரைன் லேண்ட்ஸ் ஆன் த டேஷ். ஓகேவா? சோ எதுல விழும்? மகரந்தம் வந்து பாத்தீங்கன்னா சூலகத்துல போய் விழும். அதனால வந்து என்ன ஆகும்? கருத்தரித்தல் வந்து நடக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின். The author of a book titled Original Sin. ஓகே. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் சின் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா PD ஜேம்ஸ். அடுத்து ஜேக் டேப்பர் அண்ட் அலெக்ஸ் தாம்சன். ஓகேவா? அடுத்து மெடுலா ஆப்லகண்டா. ஓகே. சோ a part of brainstem primarily controls vital involuntary actions like breathing, heart rate, blood pressure, digestion, swallowing, ஸ்னீசிங், காஃபிங். ஓகேவா? சோ இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஹார்ட் ரேட்டு, பிளட் ப்ரெஷரு, நம்மளோட செரிமானம், டைஜஷன், ஸ்வாலோயிங், ஸ்னீசிங், அதுக்கப்புறம் இருமல், காஃபிங். சோ இது எல்லாத்தையுமே இது பண்ணக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா மெடுலா ஆப்லகண்டா. ஓகேவா? மூளையின் எந்த பகுதி தன்னிச்சையான இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது? நம்மளோட தும்மலா இருக்கட்டும், இருமலா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி தன்னிச்சையான இயக்கங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடுலா. ஓகே. அவுட் ஆஃப் த 32 அத்லெட்ஸ் ஹானர்ட் வித் அர்ஜுனா அவார்டு. ஓகே. 32 பேருக்கு வந்து அர்ஜுனா அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அதுல எத்தனை பேர் பேரா அத்லெட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ 32 அத்லெட்ல எத்தனை பேர் பேரா அத்லெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 பேரா அத்லெட். 17 were para athletes recognizing their outstanding performance at the Paris Paralympics, marking a significant focus on para sports in the awards. ஓகே. மொத்தம் வந்து 32 பேருக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க? அர்ஜுனா அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அதுல பேரா அத்லெட் எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 17 பேருக்கு வந்து அர்ஜுனா அவார்டு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டினும் பேரா வீரர்கள், பேரா அத்லெட்ஸுக்கு எத்தனை அவார்டு கிடைச்சிருக்கு? மொத்தம் 32ல பேரா அத்லெட்டுக்கு 17 அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. The act that Union Home Minister யாரு? அமித் ஷா recently introduced the consolidate and regulate the entry, stay and exit of foreigners in India is the Dash Act. Immigration and Foreigners Act 2025. இந்தியாவில் வெளிநாட்டினரின் நுழைவு, தங்குதல் மற்றும் வெளியேறுதலை ஒருங்கிணைத்து ஒழுங்குபடுத்துவதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் அறிமுகப்படுத்திய அந்த சட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் 2025. ஓகே. பிரவாக் போர்ட்டல் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின். பிரவாக் அண்ட் சாரதி போர்ட்டல் வேர் லான்ச்டு பை டேஷ். RBI. RBI தான் பிரவாக் அண்ட் சாரதி போர்ட்டல் வந்து என்ன பண்ணிருக்காங்க? லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின். இனிஷியல் வெலாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப திசைவேகம் வந்து 180 km/h சொல்லியிருக்காங்க. ஃபைனல் வெலாசிட்டி v = 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிலரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1 m/s² சொல்லியிருக்காங்க. அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணிருப்பாங்க? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க.
ஸோ இது மூணையும் டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம், எஸ்ன்னு சொல்லலாம், இடப்பெயர்ச்சின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய அந்த இது என்னது, அந்த சமன்பாடு என்ன வரும் நமக்கு, v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as கிடைக்குமா? ஓகே, இயக்கத்திற்கான சமன்பாடுகள் படிச்சிருக்கோம். அதுல v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as தெரியும். vங்கிறது இறுதி திசைவேகம், uங்கிறது ஆரம்ப திசைவேகம், aங்கிறது ஆக்சிலரேஷன், sங்கிறது எவ்வளவு தூரம் கடந்திருக்கோ அந்த இடப்பெயர்ச்சி. இப்போ நமக்கு u பாருங்களேன், கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. ஓகே, ஸ்பீடு அதை நம்ம எப்படி மாத்திக்கணும்னா மீட்டர் பெர் செகண்டா மாத்திக்கணும். அப்ப கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா என்ன பண்ணணும், மேக்ஸ்ல படிச்சிருக்கோம், 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 180 இன்ட்டு 5/18 போடும்போது இது கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், 10×5 = 50 கிடைக்கும். அப்போ நமக்கு ஆரம்ப திசைவேகம் எவ்வளவு, 50 மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்கும். ஓகே, அப்போ இங்க v வந்து என்னன்னு தெரியும், 0ன்னு தெரியும். அப்போ 0ன்னு போட்டுடலாம். u வந்து 15 தெரியும், 50 + 2 இன்ட்டு a வந்து 1ன்னு தெரியும். ஸோ 1 இன்ட்டு s தான் கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் தான். ஸோ sன்னு போட்டுருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், இதுல இங்க u ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 50 ஸ்கொயர்னு போட்டு விட்டுறலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து 0 = 50 வந்து என்ன வரும், 50 × 50ன்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா 2500ன்னு எழுதிருங்களேன். 5 5 25 2500 + 2sன்னு இருக்கும். ஸோ இந்த s இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 2s = 2500. எப்படினாலுமே டிஸ்டன்ஸ் வந்து மைனஸ்ல நமக்கு கிடைக்க போறது இல்ல. ஸோ அதை அப்படி பிளஸ்ஸா மாத்திக்கலாம். ஓகேவா? அப்ப s = 2500 / 2ன்னு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1250 மீட்டர்னு கிடைக்கும். ஓகே, ஸோ 1250 மீட்டர். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இதா இருக்கு, எவ்வளோ இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கோம், 1250 மீட்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ புரியுதா, இந்த இடத்துல என்ன இது பண்ணியிருந்தோம் அப்படின்னா, யூவோட வேல்யூ u ஸ்கொயர். u ஸ்கொயர்னா என்ன வரும், 50 ஸ்கொயர்னு போடணும். அப்போ 2500ன்னு கிடைக்கும். அப்போ இங்க 2s = 2500னா s ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், 1250 மீட்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின். த சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ வித் லிக்னிஃபைடு செல் வால் இஸ். ஓகேவா, செல் வாலை வந்து ஹார்டனா வச்சுக்கிறதுக்கு எந்த திசு வந்து மரத்துக்கு அந்த தடிமனை கொடுக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ளீரன் கைமா. பின்வரும் எந்த திசு மிகவும் தடிமனான மரத்திசு சுவர்களை கொண்டுள்ளது, எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ளீரன் கைமா. ஓகே, the filament of an electric bulb is made of tungsten. ஓகேவா, சோ மின்சார விளக்கோட அந்த இது பார்த்திருப்பீங்க பல்புல. ஓகேவா, சோ அந்த இலை இருக்கும் இல்லையா, அது வந்து எதுல பண்ணிருப்பாங்கன்னா டங்ஸ்டன்ல. எதுக்காக டங்ஸ்டன்ல அந்த இது அந்த ஃபிலமெண்ட் வந்து பண்ணிருக்காங்க, அந்த இலை வந்து எதுக்கு டங்ஸ்டன் இலைகளால பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதுதான் கொஸ்டின். எதுக்காகன்னா it has an extreme high melting point. ஓகேவா, and high electrical resistivity allowing it to get very hot and glow brightly to produce light without melting or burning out quickly. மின்சார விளக்கின் இலை வந்து டங்ஸ்டனால் ஆனது, ஏனெனில் இது மிக உயர்ந்த உருகு நிலையையும் அதிக மின் எதிர்ப்பு திறனையும் கொண்டது. இதனாலதான் டங்ஸ்டன் இலை வந்து நாம வந்து மின்சாரத்துல வந்து விளக்குகள்ல பல்புல வந்து பயன்படுத்துறோம். இது மிகவும் சூடாகவும் பிரகாசமாகவும் ஒளிரவும் அனுமதிக்கிறது. இதனால அது வந்து உருகவோ இல்லைன்னா சீக்கிரமா எரியறதுக்கோ எரியாம என்ன பண்ணும், நமக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்கும். அதனாலதான் டங்ஸ்டன் இலைகள் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஓகே, இதோட அதிக உருகு நிலை, அதுக்கப்புறம் அதிக மின் எதிர்ப்பு திறன் காரணமாக தான் பல்புகள்ல நம்ம டங்ஸ்டன் இலை வந்து பயன்படுத்துறோம். எந்த கிளாண்ட் வந்து growth ஹார்மோனை வந்து செக்ரிகேட் பண்ணுது, எந்த கிளாண்ட், ஓகே, எந்த சுரப்பி வந்து வளர்ச்சி ஹார்மோனை வந்து சுரக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். Pituitary gland secretes growth hormone, also known as சோமட்டோட்ரோபின். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோமட்டோட்ரோபின்னு சொல்லுவோம். இதுதான் வளர்ச்சி ஹார்மோனை வந்து நமக்கு சுரக்குது. பிட்யூட்டரி சுரப்பி சோமட்டோட்ரோபின் என்னும் வளர்ச்சி ஹார்மோனை சுரக்கிறது. ஓகேவா, வளர்ச்சி ஹார்மோனை சுரக்கக்கூடிய அந்த சுரப்பி எது, இதுதான் கொஸ்டின். பிட்யூட்டரி சுரப்பி வளர்ச்சி ஹார்மோன், அதாவது growth ஹார்மோனை செக்ரிகேட் பண்ணக்கூடிய கிளாண்ட் எது அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகே, இதை சோமட்டோட்ரோபின் அப்படின்னும் நாம சொல்லுவோம். அடுத்து சசகா அவார்டு 2025 ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ரெகக்னைஸ்டு பை. சசகா அவார்ட் 2025 யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு, ப்ரீவியஸ் ஷிப்டோட கொஸ்டின். ஓகே, யாருக்கு அப்படின்னா மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா. ஓகே, இவருக்கு தான் சசகா அவார்ட் 2025 வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, ஃபார் ஹிஸ் ஒர்க் ஆன் சைக்ளோன் ஃபோர்காஸ்டிங் சேவிங் லிவ்ஸ் இன் த நார்த் இந்தியன்
ஓஷன். 2025ஆம் ஆண்டுக்கான சசகவா விருது பேரிடர் அபாய குறைப்பு, வட இந்திய பெருங்கடலில் புயல் முன்னறிவிப்பு, உயிர்களை காப்பாற்றுதல் ஆகியவற்றில் யாரு ரொம்ப இதா ஒரு இது மாதிரி பண்ணாங்க, ஒரு சேவை மாதிரி. சோ மிருதுஞ்சய் மொஹபத்ரா. ஓகே, சோ அதுக்காக இவங்களுக்கு வந்து என்ன அவார்டு வந்து கொடுத்திருக்காங்கன்னா சசகாவா அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, மற்றும் பேரிடர் மீள்தன்மையை திட்டமிடுவதில் நிபுணத்துவம் பெற்றதற்காக டாக்டர் ஹர்குந்தி ரஹாயு ஆகியோருக்கு அறிவியலை மக்களுடன் ஒருங்கிணைத்தல் என்ற கருப்பொருளுடன், இதுதான் அதோட தீம். ஓகே, அந்த சசகவா அவார்டு கொடுக்கும்போது அந்த இதுக்கான தீம் வந்து பாத்தீங்கன்னா அறிவியலை மக்களுடன் ஒருங்கிணைத்தல். இதுதான் அதுக்கான என்னது கருப்பொருள். ஓகேவா, உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து அந்த தீம்லாம் கேட்கல, யாருக்கு அவார்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அந்த சசகவா அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்குன்னா மிருத்ஜய் மொஹபத்ரா. ஓகே, இந்தியாவுல பாத்தீங்கன்னா மிருத்ஜய் மொஹபத்ராவுக்கு கிடைச்சிருக்கு. இந்தோனேஷியாவை சேர்ந்த ஹர்குந்தி ரஹாயுக்கும் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ஆப்ஷன்ல யாரோட நேம் கொடுத்திருக்காங்களோ அதை பொறுத்து நீங்க வந்து சூஸ் பண்ணிருக்கணும். யூனியன் பட்ஜெட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 25 to 26 பட்ஜெட். லோன் லிமிட் அண்டர் த மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் ஃபார் கிசான் கிரெடிட் கார்டு, கேசிசின்னு சொல்லுவோம். கிசான் கிரெடிட் கார்டு வந்து 3 லேக்ல இருந்து எவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இப்போ 5 லேக்கா. மத்திய பட்ஜெட் 2025 to 26 கிசான் கிரெடிட் கார்டுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் கீழ் கடன் வரம்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 3 லட்சம் வந்து கிசான் கிரெடிட் கார்டுக்கு கடன் வரம்பு இருந்திருக்கு. இப்ப அதை எப்படி மாத்திருக்காங்கன்னா 5 லட்சமா மாத்திருக்காங்க. இப்போ அந்த 2025 to 26 பட்ஜெட்ல எலமெண்ட் வித் அன் அட்டாமிக் நம்பர், அதாவது பொட்டாசியம் அண்ட் கால்சியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பொட்டாசியத்தோட அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா 19, அதோட குறியீடு வந்து கே. கால்சியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 20, அதோட குறியீடு வந்து என்னது, CA. The pressure exerted by a force 600 Newton on an area of 0.05 meter squared is dash Pascal. ஓகேவா, சோ pressure என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு இதுல வந்து நாம எவ்வளவு ஃபோர்ஸ் செலுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 நியூட்டன் வந்து ஃபோர்ஸ் செலுத்துறோம். ஓகேவா, செலுத்தப்படக்கூடிய ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுல நாம 600 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து செலுத்துறோம். அந்த ஏரியாவோட பரப்பளவு பாத்தீங்கன்னா 0.05 மீட்டர் ஸ்கொயர். அப்ப அங்க உருவாகக்கூடிய அழுத்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ pressure equal to force by area, அழுத்தம் equal to விசை by பரப்புன்னு நமக்கு தெரியும். force வந்து நமக்கு எவ்வளவு கொடுக்கிறோம், 600 நியூட்டன் வந்து கொடுக்கிறோம். ஓகேவா, ஏரியா வந்து எவ்வளவு, 0.05 நமக்கு தெரியும். சோ இப்போ இதை கட் பண்ணலாமா, கட் பண்ணா என்ன கிடைக்கும், 600 மேலையும் கீழையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய புள்ளி வந்து போயிடும். அப்ப இங்க 5 இருக்கும். அப்ப கட் பண்ணும்போது 12 5 60. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 12,000 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயருங்கிறது நமக்கு பாஸ்கல்னு தெரியும். 12,000 பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சோ அழுத்தத்திற்கான அலகு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் பாஸ்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதா, ஏன்னா அழுத்தம் பிரஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஒரு குறிப்பிட்ட ஏரியால நாம கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பிரஷர்னு கொடுக்கக்கூடிய விசையை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பிரஷர்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ஏரியால நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் என்னது, பிரஷர். ஓகேவா, அப்போ பிரஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, ஏரியாவோடதும் கொடுத்துட்டாங்க. கேன்சல் பண்ணும்போது 12,000 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின், விச் இஸ் த மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் அமாங் த ஃபாலோயிங். ஓகே, உங்களுக்கு ஆப்ஷன்ல எப்படினாலும் இருந்திருக்கலாம், எது மோஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல மோஸ்ட் ரியாக்டிவ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் தான் மோஸ்ட் ரியாக்டிவ். உங்களுக்கு அலுமினியம் எதுனாலும் கொடுக்கலாம், கால்சியம் கொடுக்கலாம், பொட்டாசியம் கொடுக்கலாம். பொட்டாசியத்தோட குறியீடு என்னது, கே. ஓகேவா, சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதோட ரியாக்டிவிட்டி அடிப்படையில அரேஞ்ச் பண்ணவும் சொல்லலாம். ஏன்னா ஷிஃப்ட் 1ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருந்தாங்க, அலுமினியம், கால்சியம், பொட்டாசியம் கொடுத்துட்டு அதோட ரியாக்டிவிட்டி அடிப்படையில நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. சோ ஷிஃப்ட் 2 and 3ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன்ல கொடுத்துட்டு எது மோஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல உங்களுக்கு காப்பர், பொட்டாசியம், ஜிங்க், சில்வர், வெள்ளி இருக்கு. அப்ப இதுல எது வந்து மோஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் வந்து மோஸ்ட் ரியாக்டிவ். ஓகே, கே விசா. ஓகே, கே விசா வந்து எங்க லான்ச் பண்ணிருக்காங்க, எந்த கண்ட்ரில லான்ச் பண்ணிருக்காங்க, இதுதான் கொஸ்டின். சைனா தான் கே விசா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா யங் ஹைலி ஸ்கில்டு, யாருக்காக அப்படின்னா யங் ஹைலி ஸ்கில்டு ஃபாரின் ப்ரொஃபஷனல்ஸ் இன் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டெம் ஃபீல்டு. ஓகேவா, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய யங்கான ஹைலி ஸ்கில்டு ஃபாரின் ப்ரொஃபஷனலுக்காக
கே விசா வந்து சைனால புதுசா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகே. ஹவ் இஸ் ஏ ஃபியூஸ் கனெக்டட் இன் ஏ டொமஸ்டிக் சர்க்கியூட்? ஸோ வீட்லலாம் ஃபியூஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க? வீட்டு சுற்றுகளில் உருகி எவ்வாறு இணைக்கப்படுகிறது? தொடர் இணைப்பிலையா பக்க இணைப்பிலையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சீரீஸா தான் இது பண்ணியிருப்பாங்க. தொடர் இணைப்புல தான் என்ன பண்ணியிருப்பாங்க? வீட்ல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்க மின்சுற்று கூறுகளுடன் உருகிகள் எப்போதும் தொடர் இணைப்பில் வந்து என்ன பண்ணும்? இணைக்கப்படும். ஏதாவது ஒரு அபாயம் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், ஏன்னா எல்லாமே ஒரே இதுல தானே கனெக்ட் பண்ணியிருப்போம். ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், மிக்ஸி, வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் நம்ம ஷாக் அடிக்காம இருக்கிறதுக்கு அந்த டைம்ல நமக்கு என்ன ஆகிரும்? அந்த மின் இழை வந்து உருகி நமக்கு வந்து ஃபியூஸ் போயிரும். ஓகேவா? ஃபியூஸ் போறதுனால தான் அந்த அபாயத்துல இருந்து நாம வந்து என்ன பண்ணிக்கிறோம்? பாதுகாப்பா இருந்துக்கிறோம். ஸோ எப்பவுமே ஃபியூஸ வந்து வீட்ல எப்படி வச்சிருப்பாங்கன்னா, சீரிஸ் கனெக்ஷன்ல வச்சிருப்பாங்க. தொடர் இணைப்புல இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஷிஃப்ட் 2 அண்ட் 3ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நடந்த ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே ஃப்ரீ மெட்டீரியல்ல உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 15 டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க படிச்சுட்டு போங்க. இப்பதான் மேம் நான் ரயில்வேக்கு படிக்கிறேன், எஸ்எஸ்சிக்கு படிக்கிறேன், எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இம்மீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருப்போம். ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா இதுல என்ன சொல்லியிருக்கோமோ இதை மட்டும் படிங்க. உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போனை நல்ல விதமா பயன்படுத்துங்க. உங்களுக்கு நீட்டா சிலபஸ் எல்லாமே இதுல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். வாரம் படிக்கிறதுக்கு பிளான் வந்து இதுல கொடுத்துருப்போம். அந்த பிளான் படி என்ன வீடியோ கொடுத்துருக்கோமோ அதை கரெக்டா அப்படியே படிச்சுட்டு வரணும். நீங்க படிச்சதை ஃபுல்லாத்தையும் வார கடைசியில உங்களுக்கு சாட்டர்டே வந்து டெஸ்ட் வைப்போம். ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்க எழுதணும். எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்கும். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். ஆப்பை ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணணும். கிளாஸோட ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா? இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வந்து 4th இயர் செலிப்ரேஷன்ல இருக்கிறதுனால ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான 1899 ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இமீடியட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இன்னைக்கு ஆஃபர்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199. டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றீங்கன்னா 399. எனக்கு கிளாஸஸ் வேண்டாம், வெறும் மெட்டீரியல்ஸ் மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே மெட்டீரியல்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 999. ஓகே. ஸோ ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.